அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 11ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, திருதியை திதி, மக நட்சத்திரம் சாயங்காலம் 4:23 வரை, அதற்கு மேல் பூர நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகுகாலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் 12 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 8:15 9 வரை, 10:45 11:45 வரை, சாயங்காலம் 3:15 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலரு. தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக் கலர். சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன், கரும்புச்சாறு சாப்பிட்டுக் கொள்ளலாம். இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவரிடம் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் விருப்பம் இருக்காது. அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை விரும்ப மாட்டார். பொருள் ஈட்டுவதில் சாமர்த்தியம் உடையவர், சமர்த்தர்னு சொல்லலாம். புத்திர புத்திரிகளினால் பூரிப்பு அடையாதவர். அவங்க குழந்தைகள், அவங்களோட மகள் அல்லது மகன், அவங்க சொல்படி நடக்க மாட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சாதிக்க போகிறது இல்லை. அதனால் அவங்க மூலம் அவருக்கு வருத்தமே உண்டாகும். எதிரிகளை வெல்லும் இயல்பு உடையவராக இருப்பார். அதே மாதிரி 3ஆம் பாதம் முதல் பாதியில் பிறந்தவர்களிடம் இப்படி வாழ்வில் ரொம்ப இல்லற வாழ்வில் எளிமை காண்பவராக இருப்பார். பிற்பகுதியில் பிறந்தவர்கள் இன்னல்களை அனுபவிப்பவராகவும் அந்நியரால் அவலங்களை, அதாவது இன்னல்களை அனுபவிப்பவராகவும் இருப்பார். முதலில் மேசராசி. செய்தொழிலில் பாராட்டும் பதவி உயர்வும் ஏற்படும். எதிரிகள் பணிவார்கள். அவர்களால் உதவியும் நன்மையும் ஏற்படும். கூட்டு வியாபாரத்திற்கு வழி ஏற்படும். சிலருக்கு மனமாகலாம், சிலருக்கு குழந்தை பிறப்புக்கு உண்டாகலாம். புதிய தொடர்பு தீமை பயப்பதாக இருக்கும். ஸோ புதிய நண்பர்களை சேர்த்து கொள்ள வேண்டாம். அடுத்து ரிஷபராசி. பெரியோர்களின் சந்திப்பு, தொழிலில் முன்னேற்றம் ஆகிய நடைபெறும். செய்தொழிலில் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்தவையெல்லாம் நடைபெறும். எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். அடுத்து மிதுன ராசி. புது வீடு, நிலம் வாங்குதல் அமையும். புத்தாடையும் புது நகைகளும் வாங்கலாம். குடும்பத்தில் நல்ல காரியம் நடைபெறும். பெரியோர்கள் ஆதரவு இருக்கும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களால் பொருள் சேரும். செய்தொழிலில் மனமகிழ்ச்சியும் நல்ல ஆதரவும் கிட்டும். அடுத்து கடகராசி. முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களை செய்யாவிட்டால் வீண் கெட்ட பெயரே ஏற்படும். துணிவுடன் நடந்து காரியங்களை செய்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மனைவி மக்கள் அடங்கி நடப்பார்கள். மனமாக வேண்டியவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் நடைபெறும். ஒரு சிலருக்கு திருமணமும் நடைபெறலாம். அடுத்து சிம்மராசி. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் ஆகியோரால் நன்மை உண்டாகும். மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களால் நல்ல காரியங்கள் கைகூடும். புது தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படும். தொழில் மாற்றம், இடமாற்றம் உண்டாகும். சகோதரர்கள் உதவி புரிபவர்களாக இருப்பார்கள். அடுத்து கன்னிராசி. பிடிவாத குணம் நிரம்ப நிற்கிறது. பந்துக்களால் நன்மை உண்டாகும். விரோதிகள் சந்தர்ப்புக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள். அவர்கள் செய்யும் இடையூறுகளால் கூட நன்மைகளே ஏற்படும். பிடிவாதமும்
பிடிவாதமாக ஒன்றை செய்யும்போது எதிர்பார்த்த விதமாக நல்ல வெற்றி கிடைத்து விடுகிறது. அடுத்து துளாராசி. இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் மறைந்து மன நிம்மதி உண்டாகின்றது. செய்கின்ற தொழிலில் வானளாவ ஒரு உயர்வு உண்டாகின்றது. செல்வாக்கு அதிகரிக்கின்றது. புகழ் ஏற்படுகின்றது. பெற்றோர்கள் உடல்நலம் நன்றாயிருக்கிறது. மனைவி மக்களால் நன்மை உண்டாகும். அடுத்து விருச்சிக ராசி. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நண்பர்கள் உதவி எப்போதும் போலவே இருந்து வருகிறது. நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தை தருகின்றன. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மையை தருகின்றது. குடும்பப்பற்று சற்று குறைகின்றது. அடுத்து தனுசு. கூட்டுத் தொழில் செய்தால் அதிக நன்மை ஏற்படுகின்றது. அதற்கான வாய்ப்பு உண்டாகும். சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் ஒரு குறையுமின்றி வாழலாம். மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இருக்காது. சுயநலம் அதிகரிக்கும். அடுத்து மகர ராசி. எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உறவினர்களிடம் விரோதம் ஏற்படும். குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவி புரிபவர்களாக இருக்க மாட்டார்கள். கடன் தொல்லை, உடல்நலக் குறைவு, மனக்கவலை ஆகியவை ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அடுத்து கும்பராசி. எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியையும் நல்ல பலனும் கிடைக்கும். பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், மக்கள் ஆகியோரால் நன்மை உண்டாகும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். அடுத்து மீனராசி. குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறும். புதுமனை, வீடு, நிலம் வாங்க சந்தர்ப்பம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்களால் நன்மையே உண்டாகும். சகோதரர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம். ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. சுகமான தூக்கம், ருசியான சாப்பாடு, மன நிறைவு கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.